இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் இந்த காலைகளில் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எல்லாம் இணைந்து ஆராதிக்கலாமா? கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர். இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியது. அதிகாலையில் தேடும் பொழுது உம்மை நாங்கள் கண்டடைகிறோம். இந்த காலை வேளையில் உம்மை கண்டடையத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறோம். நாங்கள் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் ஒருமனப்பட்டு ஆராதிக்க உதவி செய்வீராக. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. இந்த காலை வேளையில நீர் மகிமைப்படுவீராக. உடைய கரம் எங்கள் மேல் நீட்டப்படட்டும். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாட்டு புஸ்தகத்திலே 452வது பாடல். கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாடல். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாடலை நாம் ஆமென் சேர்ந்து இணைந்து ஒருமித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றுஜெயமே. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்வோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார்.
வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்க வாய்களை திறந்து, ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை கடந்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், என்றும் ஜெயமே. சொல்லுங்களேன், இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்க வாய்களை திறந்து, ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. மறுபடியும் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. உற்சாகமா நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல, ஓ கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறவர், அவர் பெரியவர், நீர் மகத்துவமானவர். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல உணர்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஆமென். நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். இந்த பூலோகத்தில் எத்தனை இன்னல்கள், எத்தனை இடுக்கண்கள் வந்தாலும் என்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்க சொல்லுங்க வாய்களை திறந்து, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட நடத்திடுவார். நம்பிக்கையோடு சொல்வோமா, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட இல்ல, நம்பிக்கையோடு சொல்லுங்களேன், தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், சொல்லுங்க வாய்களை திறந்து இந்த காலை வேளையில், என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், எங்களை நடத்துகிறவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்நாள் மட்டும் நீர் நடத்துவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. கர்த்தர் அப்படியே நடத்தும். ஜனத்தோடு கூட ஆராதிப்பதற்கு இந்த காணொளி காட்சியின் மூலமாய் அவர்களோடு நாங்கள் ஆண்டவரை இணைந்து ஆராதிப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். எங்களுக்கு நன்றி. இந்த காலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நின்ற வண்ணமாகவே சங்கீதம் 41 வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 41 முதல் 13 வசனங்கள் முடிய வாசிக்கலாம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீது எழுதின சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் அவன் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீவிர வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பது இல்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதத்தின் முகாந்திரம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற, கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆமென் நம்மை சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இந்த நாட்கள்ல ஆமென் பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம தேசத்துல இருக்குது. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து நம்ம அஞ்சி விடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் என்ன செய்யணும்? சிறுமைப்பட்டவர்கள் மேல் கொஞ்சம் சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை மீட்டு காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கடைசியில சங்கீதக்காரன் முடிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியா என்றென்றைக்கும் உள்ள அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆமென் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல சங்கீத பகுதிக்காய் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அல்லேலூயா. உட்காருங்கள். ஆமென். இந்த காலை வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காணொளி காட்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்நாட்களில் நாம் முகமுகமாய் ஒருவேளை சந்திக்க
இயலாமல் போனாலும் ஆண்டவர் மெய்யாகவே உங்களை காக்கிறவர், அற்புதமாய் வழி நடத்துகிறார் என்பதிலே எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடந்து தாழ்ச்சி அடையலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் தமது பிள்ளைகளை ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில ஒரு சில வாக்கியங்களை நாம் தியானித்து வேகமாய் கடந்து போகலாமா? எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Book of Proverbs chapter 3 verses 6. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். யாரை? ஆண்டவராகிய தேவனை நினைத்துக்கொள். அவர் உன்னை செவ்வைப்படுத்தி நடத்துவார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரையே நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நினைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவர்கள் வழிகளை என்ன செய்வாராம்? செவ்வைப்படுத்தும். இந்த காலை வேளையில அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஒருவேளை என் வழிகள் எப்படி இருக்குமோ, இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்த பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்னுடைய வியாபாரத்தில் நான் முன்னேற முடியுமா, என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்குமா, என்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறது திருமண காரியங்கள் நடைபெறுமா, தள்ளி போன இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேனா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை நான் இத்தனை ஆண்டுகள் உழைத்த உழைப்பை நான் இந்த ரிட்டையர்மெண்ட்ல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேனே, இவைகள் எனக்கு கிடைக்குமா? இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மங்கி எறிகிற திரியை போல காணப்படுகிறதே, ஒருவேளை என் வாழ்க்கை அணைந்து விடுமோ, என் விளக்கு ஏற்றக்கூடாதபடிக்கு எண்ணெயும் இல்லாமல் திரியும் கத்தரிக்க ஆள் இல்லாமல் கருந்திரியா எரிந்து கொண்டிருக்கிறது, எப்ப அணையோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ மனதிலே போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையாயிருப்பாயானால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உன் வழிகளை ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொடு. உன் வழிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் அவைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி செவ்வையாய் நடப்பாயானால், உன் ஆண்டவருடைய புத்திமதிகளை செவ்வையாய் காத்து கொள்வாயானால், ஆண்டவர் உன் வழிகளில் நீ பயமின்றி நடக்கலாம் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாயிருக்குமே ஆனால், அவனுடைய ஆமென், ஒருவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது அவன் வாழ்நாள் எவ்வளவு நாளாக இருந்தாலும் சரி, அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அவனுக்கு துணை நின்று ஆண்டவர் பயமின்றி அவனை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லா மனுஷனுடைய வழிகளையும் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று ஆமென் நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஜனங்கள் ஒவ்வொரு மனிதனும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், மனுஷனுடைய வழிகளை ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? சீர்தூக்கி பார்க்கிறாரு. அதற்கு தக்க பலனை தான் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் பீரியட்ல சில நேரத்துல மனுஷர்கள் பண்ணுகிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்னவாய் மாறி போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டமா மாறி போகுதில்ல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படியோ என்னென்னமோ பண்ணி இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் பார்த்த ஒரு காரியம், 4 நாள் அடைக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆகாரத்துக்காக சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முந்தி அடித்து கொண்டு ஆமீன் சாப்பாட்டுக்காக முந்தி அடித்து கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து தேடி கண்டுபிடித்து ஆமீன் ஆகாரத்தை வாங்கி புசிக்கிற ஒரு ஆமீன் காரியத்தை நான் கண்ணால பார்த்தேன். தேவ பிள்ளைகளை இதையெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுடைய வழிகள் எப்படியாகிலும் வாழ வேண்டும். எப்படியா? அப்படி இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில சொல்றாரு, ஓ வழி
ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவர் உன் வழிகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வழிகளை எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு செவ்வைப்படுத்தினார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீகா என்கிற ஒரு சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம் உண்டு. அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வெறும் கொஞ்சம் அதிகாரம் தான் இருக்குது. அது சின்ன சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். ஆனா அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதின அந்த மீகா என்கிற அந்த தீர்க்கதரிசி எப்பொழுது யாருக்கு உரைத்த அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த சிறிய ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, முழு தேசத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றார். ஏன் தெரியுமா? சில நேரத்துல ஜனங்க ஆமென் தன்னுடைய வழியை விட்டு, ஆண்டவருடைய வழியை விட்டு வெளியில அவங்க கடந்து போகும்போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன செய்யறாருங்க, ஜனங்களை உணர்த்துகிறார், ஜனங்களை ஆமென் கண்டிக்கிறார், ஜனங்களை ஆமென் இப்படி நடக்காத, இந்த வழியில நட, நான் உன்னை செவ்வையாய் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஜனங்களோ ஆண்டவருக்கு செவி கொடுக்க அவர்களுக்கு மனதில்லாய். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இவன் யூதாவில பிறந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும், யூதாவில் ஆமென் பிறந்த ஒரு தேவ மனுஷனாய் இருந்தாலும், ஆண்டவர் யூதாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இவனை கொண்டு உரைக்க வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சில காரியங்களை சுட்டி காண்பித்து வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். உன் வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு பேசும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிகள் சிலது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. அல்லேலூயா. அவங்க பயங்கரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு சில காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் உன்னோடு கூட தீர்க்கமாய் பேசுகிறார். இந்த லாக்டவுன் பீரியட்ல உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும், ஆண்டவருடைய ஆமென் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கும், ஆண்டவரோடு இணைந்து நீ உன் வழி ஆண்டவருடைய வழியிலே ஓடுவதற்கும் ஆண்டவர் விரும்புகிறார். எதிலே நீ ஆண்டவருடைய வழியை விட்டு தவறினாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களை குறித்து வாசிக்கும் பொழுது ஆமென் அந்த மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அதன் சொரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும், அதன் சொரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும், அதன் பணயங்கள் எல்லாம் அக்னியால் எரித்து போடப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்னியினால் எரித்து போடப்படும். பிறகு நீங்கள் வீட்டிற்கு போய் வாசித்து பாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சமாரியாவின் அந்த பழக்க வழக்கங்கள் இஸ்ரவேலரிடத்தில் என்ன செய்து விட்டது? கடந்து வந்து விட்டது. அல்லேலூயா. இவர்களும் விக்கிரக ஆராதனைக்கு, சிலை வழிபாடுக்கு என்ன செய்யறாங்க? தலையை அசைஞ்சு கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரக வழிபாடு இருக்கவே கூடாது என்று 10 கட்டளையிலேயே நமக்கு சொல்லிட்டார். இல்ல, என்ன இல்லாமல் உனக்கு ஒரு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையோ யாதொரு சொரூபத்தையோ நீ வணங்கவும் வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த பிரமாணத்தை, இந்த வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகளை காலம் மருவி 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 தேவனுடைய வழியை விட்டு கொஞ்சம் செதறி போய் என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லுங்களேன். சிலை வழிபாடுக்கு அடிமையாய் போனார்கள். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அங்கே அவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசியுங்கள். உன் சொரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவே. பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ரொம்ப கோபம் வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஆமென் என்ன செய்வேன்? இவைகள் எல்லாம் இராதபடிக்கு
நிர்மூலமாக்குவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, சிலை வழிபாடு மட்டுமல்ல, ஆண்டவர் பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனையை குறித்தும் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஜனங்களும் கூட உலக மனிதர்களை போல பணம் 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 சம்பாதிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா வாழணும், நல்ல சம்பத்தோடு ஆஸ்தியோடு காரோடு பங்களாவோடு அவங்களுக்கு ஒரு குறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாழ்வது, பெற்றோருடைய வழி நடத்துவது பெற்றோருடைய ஆசை விருப்பமாய் நியாயமான காரியம்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, அது நாள் போக 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 என்ன ஆகிடுது? ஆசையாய் மாறிவிடுகிறது, பேராசையாய் மாறிவிடுகிறது, அது ஒரு விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, ஆண்டவர் உனக்கும் எனக்கும் இந்த லாக்டவுனை ஏன் அனுமதித்தார் தெரியுமா? பணம் பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொல்லி, ஆமென், வேலையை நீ விக்கிரக ஆராதனையை போல வைத்தாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொத்து சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும். சிலருக்கு நகை மேல ஆசை, சிலருக்கு பணம் மேல ஆசை, சிலருக்கு மண்ணு மேல ஆசை. இப்படி ஆமென் பொருள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்த, இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருந்த உன்னை கொஞ்சம் என்ன செஞ்சாரு? இடைமறித்து கொஞ்சம் நிறுத்தி இருக்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. உன்னுடைய நீ போகிற பாதை சரியில்லை, அந்த பொருளை எல்லாம் நான் இடிச்சு போடுவேன். அல்லேலூயா. நீ எதையெல்லாம் சிலையாய் நினைக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் நான் இடித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு இடைமறித்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாருங்க? கொஞ்சம் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் கொஞ்சம் அப்படியே நின்று போயிருக்கிறது, பொருளாதாரம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையும் ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நீ ஆமென் வேலை வேலை வேலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுக்கிட்டும் வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். துணிகரமான பொய்யை சொல்லிக்கிட்டு, ஆமென், வீட்டிலையும் பொய் சொல்லிக்கிட்டு, மனுஷரிடத்திலும் பொய் சொல்லிட்டு, உங்களை நடத்துகிற தேவ ஊழியரிடத்திலும் பொய் சொல்லிக்கிட்டு, ஆமென், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி, பணம் எவ்விதத்திலாகிலும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஓடிக்கொண்டிருந்த அந்த ஓட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளை, தேவ பிரசன்னத்தில் ஆண்டவருடைய மனிதனாய் நின்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய ஜனமாய் இருப்பீர்களே ஆனால் இந்த பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை உங்களை விட்டு அகல்வதாக. ஆமென். நீங்க பணம் எல்லாத்துக்கும் உதவும், பணம் எல்லாத்துக்கும் தேவை, பணம் ஆசை இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் உங்களுக்கு சொல்றேன், அநேகர் பேங்க் அக்கவுண்ட்ல ஆமென் பணத்தை அப்படி சேகரித்து 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 வைக்கிறாங்க. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய ஜனத்திற்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு அப்படின்னு செல்ஃபிஷா என்ன செய்யறாங்க? பணத்தின் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த காலை வேளையில நான் உனக்கு ஒன்று சொல்லட்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இந்த காலை வேளையில ஆமென், உன்னை சுற்றிலும் இருக்கிற உதவியற்ற ஜனங்களுக்கு நீ உதவுகிறாயா? உன் சொந்த சகோதரனுக்கு ஒரு குடி அரிசி கொடுக்கிறியா? உன் சொந்த ஆமென் ஜனத்திற்கு நீ உதவுகிறாயா? தேவ பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய நேபர்ஸ்க்கு, உன்னுடைய ஆமென் அக்கம் பக்கத்தினர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நீ ஆமென் உதவி செய்கிறாயா? இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட இருதயம் உனக்கு வேண்டும். ஒருவேளை எனக்கு தான், என் குடும்பத்துக்கு தான், என் பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி பணத்தையும் பொருளையும் சேர்த்து 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 வச்சுட்டு இருப்பீங்கன்னா அது சாபம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய ஜனமே, ஆமென், நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேகமாய் ஆமென் நான் சொல்லுகிற சில வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வாசியுங்கள். உதாரத்துவமாய் ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும். எப்படி ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில உன்னை சுற்றிலும் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு நீ ஆண்டவருக்கு என்று கடன் கொடுக்கத்தக்கதாக இந்த காலை வேளையில நீ அர்ப்பணித்து பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள், வாரி இறைத்தும் வாரி இறைப்பான் விருத்தி அடைவாரும் உண்டு,
அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் அதிகமா பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. வறுமை அடைவாரும் உண்டு. சிலர் உதார குணம் உள்ள ஆத்துமா உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும். செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆமீன் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஆமீன் ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆகாரத்தையும் மற்ற காரியங்களையும் நீங்க கொடுத்து பகிர்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். அல்லேலூயா. ஆமென். 112ஆம் சங்கீதம் 9ஆம் வாக்கியத்திலும் வாரி இறைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும்? வாரி இறைக்கணும். வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கொம்பு நீ வாரி இறைச்சனா உன் கொம்பு உயர்த்தப்படும். ஏன் கொம்பு உயர்த்தப்படுதோ இல்லையோ, என் சேஃப்டிக்கு நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி சுயநலமா வாழாத கிறிஸ்தவனே, அன்பு சகோதரனே, தேசவாசியே, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவருடைய மனுஷனே, நீ என்ன செய்யாத? சுயநலமா வாழாத. மற்றவங்களுக்கு வாரி இறைக்க கத்துக்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேகமாய் வாசியுங்கள். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஐயா, உன் தரித்திரம் போனோம்னா இன்னொருத்தருக்கு கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பசியா இருக்கிறவனுக்கு கொடு. நேற்றுக்கு ஒரு அருமையான அநேகருக்கு ஆண்டவருடைய கிருபையினால உதவுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சாயங்கால நேரத்தில் ஒரு அருமையான சகோதரி தூரத்திலிருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அவல நிலைமையை சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் செய்யலை, 5 கிலோ அரிசியை மட்டும்தான் கொஞ்சம் கொடுத்து அனுப்பினோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை நடந்தது என்ன தெரியுமா? அவங்க கிட்ட ஒன்றுமே அந்த குடும்பத்தாருக்கு போய் அந்த சேரும் பொழுது ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னு தெரியல, எங்ககிட்ட ஒரு பாக்கெட் எண்ணெய் கூட இல்லை. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஆமென் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா இருப்பீங்கன்னாங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேன், இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்க நிலைமை எப்படி இருக்குங்க? இருக்கிறதுல நீங்க கொடுக்குறீங்களா, இல்ல நீங்க அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? பதுக்கி வச்சுட்டு இருக்கிறீங்களா? இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில வியாபாரிகள் பதுக்கல் கும்பல்கள் பதுக்கி வச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, அது சாபம். அல்லேலூயா. உன்னுடைய ஆதாயத்திற்காக மனுஷனையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய மக்களையும் நீ என்ன செய்யாத? ஏமாற்றாதே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க அதை வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புக் ஆஃப் Proverbs chapter 28:27 verse. தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். அநேக சாபம். உனக்கு உதவி செய்ய முடியும்னு இருக்குதுன்னா, உங்ககிட்ட 2 வஸ்திரம் இருந்ததுன்னா அதை இந்த நேரத்துல ஒண்ணு கொடு மத்தவனுக்கு. அப்படி கொடுக்காம நீ அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன்னா உன் வாழ்க்கையில அது சாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நான் உனக்கு சொல்லட்டும், தேவனுடைய மனிதனாய் தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனாய் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த காலை வேளையில ஆமென், சாபத்தை வாங்கி கொள்ளாதே. தரித்திரனுக்கும் ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த நேரத்தில் நீ உதவி செய்ய பழகு. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இது பலன் என்ன? நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின அந்த நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, லூக்கா 14ஆம் அதிகாரம் ஆமென் 13, 14 ஆகிய வசனங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ விருந்து பண்ணும் போதே ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அப்பொழுது நீ என்னவாயிருப்பாய்? பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்
உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பாத்தீங்களா? நீதிமான்கள் உயிர்த்தெழும் பொழுது நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல பதில் செய்யப்படும். எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் ஏழைக்கு இறங்குறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகிறது என்று நினைக்கிறார். ஆண்டவரே உனக்கு ரிவார்டு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில தேவனுடைய பிள்ளையே, உன்னால் இயன்ற வரையிலும் மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பி. லூக்கா அந்த 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், chapter 12 verses 13-33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து எங்க சம்பாதிச்சு வைங்க? பரலோகத்தில். உனக்கு இருக்கிறது கூட வித்து குடியா? ஆபத்து, கஷ்டம், பஞ்சம், தலைவிரிச்சு ஆட அந்த சூழ்நிலையில நீ என்ன செய்? உனக்கு இருக்கிறதையும் விற்று கொடு. உனக்குன்னு வச்சுக்கிடாத. அது விக்கிரக ஆராதனை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை. இந்த காலை வேளையில திட்டம் தெளிவுமாய் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எழுத்துக்குரிய விக்கிரகத்தையும் அப்படிதான் வச்சுட்டு இருந்தாரு இல்ல, ஆவிக்குரிய காரியத்தையும் அப்படிதான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அதை எல்லாம் உடைச்சு போடுவேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நீ தீர்க்கதரிசியை கொண்டு உன் வழியை செவ்வாய்ப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நேரம் வேகமாய் போகிறதுனால ஆமென். அந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மீகா 2 1ஆம் வசனம், அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வளமே இருக்கிறபடியினால் விடியற் காலமாகிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாவது ஆண்டவரை விட்டு எப்படி வழி விலகி போனாங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி விலகி போனாங்க? அக்கிரமத்தையே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில அக்கிரமத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களுக்கு விரோதமா என்ன செய்யலாம், அவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யலாம், அவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், இவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அப்படிதான் இருக்குது. நானும் கிறிஸ்தவன், நானும் ஆண்டவருடைய பிள்ளைதான், நானும் தேவ மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைய, விசுவாசியே, ஆமென், அக்கிரமத்தையே யோசிச்சுட்டு இருக்காத. அதிலிருந்து மனம் திரும்பு. இந்த காலை வேளையில ஆண்டவர் உனக்கு இரண்டாவது சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆமென், ஆமென். மூன்றாவது, இந்த மீகா தீர்க்கதரிசி சுட்டி காண்பிக்கிறது என்ன? 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, வயல்களை இச்சித்து, பாருங்களேன், வயல்களை இச்சிக்கிறார்கள், பறித்துக் கொண்டு வீடுகளை இச்சித்து, வீடுகளை இச்சிக்கிறார்கள். ஒரு வீடு இருந்தா போதாது, 7 வீடு வேணும். எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ, ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இச்சிக்கிறது, பிறர் பொருளை இச்சிக்காதன்னு சொல்றாங்க இல்ல, ஆண்டவர் நமக்கு கட்டளையாவே கொடுத்துட்டாரு. ஆனா இச்சிக்கிறது, பிறர் புருஷனை இச்சிக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கமாக எச்சரிக்கிறார். பிறர் ஆமென் மனைவியை இச்சிக்கிறது, பிறனுடைய சம்பத்தை இச்சிக்கிறது, வீடை இச்சிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இந்த காலை வேளையில திட்டமாய் ஆவியானவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத? பிறருடைய பொருட்களையோ, மனைவியையோ, புருஷனையோ, மாமன் மாலிகனையோ, கன்னிகையோ, மற்றவர்களுடைய பொருட்களையோ இச்சிக்காத. இவன் இந்த கார் வாங்கிட்டான், நான் அது மாதிரி கார் வாங்கணும். இவன் இப்படி செஞ்சுட்டான், அது இந்த காரியத்தை நான் செய்யணும். இச்சிக்கவே இச்சிக்காத. இச்சை என்பது என்னது? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சித்து அங்க வசனம் சொல்லுது, பறித்து கொள்ளுதல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இச்சிக்கிறது மட்டும் இல்ல, அது முடிவு என்ன செய்து தெரியுங்களா? பறித்து கொள்ளுகிறது. மற்றவங்க கிட்ட எப்படியாவது நயவஞ்சகமா எழுதி வாங்கிடணும் இல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில கர்த்தர் திட்டமாய் இவைகளை எல்லாம் ஆமென் எச்சரிப்பாய் இந்த காலை வேளையில சொல்லுகிறார். உன் வழிகளை ஆண்டவருடைய சமூகத்துல ஒழுங்குபடுத்து. உன் வழிகளை ஆண்டவருடைய சமூகத்துல சமர்ப்பி. ஆமென். இச்சையை விட்டு வெளியிலே வா. மாம்ச இச்சையை விட்டு வெளியிலே வா. பாவ இச்சைகளை விட்டு வெளியிலே வா. உன் கண்ணின் வழிகளிலே நீ ஓடாத.
ஆண்டவரிடத்துல திரும்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, முதலாவது நாம் பார்த்தோம் விக்கிரக ஆராதனை மட்டுமல்ல, பொருளாசை. இரண்டாவது நாம் பார்த்தோம், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கிரமமா யோசிக்கிற ஒரு காரியம். மூன்றாவது, எதை விட்டு வெளியில வர வேண்டும்? இச்சித்து பறித்துக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை விட்டு வெளியில வர வேண்டும். நான்காவது, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், ஆசாரியர், தீர்க்கதரிசிகள், தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? படியுங்கள். அதில் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதில் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்களுக்கு நடுவில் இல்லையோ? ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய மனிதர்கள், ஜனத்தை நடத்துகிற தேவனுடைய மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமென், பரிதானம் வாங்கிட்டு அநியாயம் செய்யறாங்க, இல்ல கூலிக்கு மாரடிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியரே, தீர்க்கதரிசிகளே குறி சொல்லுகிறார்கள் பணத்திற்காக. ஒருத்தன் நல்லா இருக்கும், அண்ணே நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சுறாங்க, குறி சொல்றாங்க. இன்னைக்கு குறி கேட்டு 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 ஜனங்க சீர்கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். பாத்தீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிறது பாத்தீங்களா? தீர்க்கதரிசிகள் இப்படி நடக்கிறார்கள். ஆண்டவருடைய ஜனங்களே, இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னை நேசிக்கிறவர் ஆனபடியினால் இப்படிப்பட்ட வழிகளை விட்டு வெளியே இயேசுவினிடத்தில் திரும்பு. மீகாவை கொண்டு யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர், ஆமென், எச்சரிப்பை கொடுத்தார். அந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பினார்களா அல்லவா என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ திரும்பினால் ஆசீர்வாதம் என்பதை அந்த, ஆமென், 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் ஆசீர்வாதங்களை குறித்து வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த காலை வேளையில உன்னுடைய 4வது சபையே, ஜனமே, நீ என்ன செய்யணும்? எதை விட்டு திரும்பணும்? தலைவனே, ஆண்டவருடைய ஊழியக்காரரே, நீ எதை விட்டு திரும்பணும்? எதை விட்டு திரும்பணும் சொல்லுங்க? தவறான கிரியைகளை விட்டு உன் வழியை ஆண்டவருக்கு செவ்வாய்ப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 5ஆவதாக, ஆமென், 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூனியம் இல்ல, மெஜிஷியனை போல இன்னைக்கு நடக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் மெஜிஷியனை போல மாறிவிட்டது. புசுன்றது. இன்னைக்கு இந்த காலை வேளையில அதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அந்த சூனியக்காரர் கூட்டத்தை விட்டு நீ வெளியே வா. ஆண்டவருடைய சத்தியத்துக்கு உன்னுடைய வழிகளை ஒப்புவி. 6வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனத்தினிடத்துல உண்மை என்பதே இல்லை. இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார், உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில இயேசப்பா உன்னிடத்துல உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னோடு கூட மறுபடியும் பேச விரும்புகிறார். என்ன தெரியுமா? ஆமென், உன் வழியை ஆண்டவரிடத்தில் செவ்வாய்ப்படுத்து. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. உன் சொரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளுவாய். உன் கையின் கொள்ளாய், நீ இனி பணிந்து கொள்ளாய். உன் கையின் கிரியைகள். விக்கிரகங்கள் என்ன? உன் கையின் கிரியைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அதை பணிந்து கொள்ளுகிறாய், இனி அதை பணிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு தமிழ் வெர்ஷன் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உன் கைவினை பொருட்களுக்கு முன்பாக தலை வணங்க மாட்டாய். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேலே, என் ஜனமே,
நீ ஆண்டவருடைய வழியிலே சேருவாயாக. ஆமென். இயற்கையும் செயற்கையும் உனக்கு விரோதமாக வித்தியாசமாக இருந்தாலும் இயேசு உன்னை வழி நடத்த உண்மை உள்ளவர். நாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் வழிகளை உடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடுவோமா? யாவரும் எழுந்து நிற்போமா? இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான காலையை தந்திருக்கிறார். அற்புதமான ஆராதனை நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறப்பா, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க? என் பலிகளை செவ்வைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. என் பாதையை செவ்வைப்படுத்துகிறேன். மனுஷனுடைய வழிகள், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையில ஆண்டவரே, என் வழிகளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆமென். மீகா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்த தெய்வம் இன்றைக்கு இந்த காலை வேளையில எங்களை சந்திப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் பேசின இந்த காரியத்தை நாங்கள் ஏதோ கேட்டுவிட்டு விட்டு விடுவதற்கு அல்ல, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இந்த லாக்டவுன் பீரியட்ல எங்களை சீர்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்து சிறுமைப்பட்டவர்கள் மேலும் எளிமையான ஏழ்மையானவர்கள் மேலும் ஆண்டவரை மனம் உள்ளவர்களாய் கடந்து போக உதவி செய்யும். கர்த்தர் உடைய ஜனத்தை ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துகிறோம், கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, வந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அன்புள்ள தெய்வமே, இந்த காலை வேளையில எங்களுக்கு நல்ல அருமையான ஆராதனை வேளையை தந்தபடினால் உமக்கு கோடா கோடி நன்றி. இந்த காலை வேளையில உடைய சமூகத்தில் நாங்கள் கைகளை ஏந்தி நிற்கிற ஆண்டவரே, நாங்கள் எதில் குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவைகளில் எல்லாம் நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு சமயத்தை தருகிறீர், நேரத்தை தருகிறீர். உமக்கு கோடா கோடி நன்றி. ஆமென். நாங்களும் உடைய வசனத்தின்படி நடக்க வழிகளை செவ்வைப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். உடைய சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரனாய் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவரே அவங்க வருங்காலம் பிரகாசமாய் இருக்கும் என்பதை ஆண்டவர் இவ்விதமாய் நடந்தால் வழிகளை செவ்வைப்படுத்தினால் நலமாய் இருக்கும் என்பதை நீர் சொல்லிக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதி, குறைவின்றி நடத்தும். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நாம் அனைவரோடு கர்த்தருடைய வரை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all, brothers and sisters. இன்றைக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் அருகாமையில கடினமான பாதையில, கஷ்டமான பாதையில போயிட்டு இருக்கிற ஜனங்களை கண்டு கஞ்சாடையா போகாதீங்க. ஆண்டவருக்கு உதாரத்துவமா கொடுங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு, ஊழியத்திற்கு, ஆமென், அப்படிப்பட்ட ஏழை எளிய ஜனங்களுக்கு உதாரத்துவமா கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆமென் வழி நடத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென்.